சாதனை பெண்கள். இந்திய சுதந்திர இயக்கத்தின் தீவிர புரட்சியாளராக அறியப்பட்ட இரும்பு இதயம் கொண்ட சிங்கப்பெண் இவர். இந்திய இராணுவ படையில் இணைந்து ஜான்சி ராணி பெண்கள் படை பிரிவுக்கு தலைமை ஏற்றவரும், இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண் வேட்பாளரும், சமூக சேவகருமான கேப்டன் லக்ஷ்மி சாகல். இவரை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். 1914 ஆண்டு அக்டோபர் மாதம் 24 தேதி சுவாமிநாதன் மற்றும் அம்முக்குட்டி என்கின்ற தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் லக்ஷ்மி சாகல். முன்னேறிய வகுப்பை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் மனிதர்கள் அனைவரும் சமம் என மிக இளம் வயதிலேயே மனிதத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டவர். சாதிய கட்டமைப்பு அழுத்தமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த கேரளத்தில் வசித்து வந்தபோது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோடு பழகக்கூடாது என வீட்டில் இருந்தவர்கள் கூறியதையும் மீறி மிக இளம் வயதிலேயே ஒரு மலைவாழ் பெண்ணின் கையை பிடித்து விளையாடினார். வீட்டில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் கடிந்து கொண்ட போதும் லக்ஷ்மிதான் கடைசியில் வெற்றி பெற்று அப்போதே கலகத் தலைவியானார். அப்பா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குரைஞர், அம்மா சமூக சேவகர் மற்றும் சுதந்திர போராட்ட செயற்பாட்டாளர். இவர் சென்னை குயின் மேரி கல்லூரியில் படித்துவிட்டு பின்னாளில் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் 1938 ஆண்டு மருத்துவம் படிக்க சேர்ந்தார். இன்று சென்னை திருவல்லிக்கேணியில் கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனை என்று அழைக்கப்படும் அதே மருத்துவமனையில்தான் மருத்துவராக பணியாற்றினார். 1940களில் சிங்கப்பூருக்கு சென்றவர். அங்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்தபோது அவரை நேரில் சந்தித்து அவருடைய இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தவர் ஜான்சி ராணி பெண்கள் படை பிரிவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போதுதான் அவருக்கு கேப்டன் பட்டம் கொடுக்கப்பட்டது. லட்சுமி சுவாமிநாதன் கேப்டன் லட்சுமியானார். 1947 ஆண்டு மார்ச் மாதம் பிரேம்குமார் சாகல் என்பவரை லாகூரில் திருமணம் செய்து கொண்டார் லட்சுமி சுவாமிநாதன். அன்று முதல் கேப்டன் லட்சுமி சாகலானார். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு கான்பூரில் வாழத் தொடங்கினார். கேப்டன் லக்ஷ்மி சாகல் மீண்டும் ஸ்டெதஸ்கோப்பை கையில் எடுத்து மருத்துவராக பணியாற்றத் தொடங்கினார். விளிம்பு நிலை மக்களுக்கு தன்னால் இயன்றவரை சேவை செய்தார் லக்ஷ்மி சாகல். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவிற்குள் வந்த பல்லாயிரக்கணக்கான அகதிகளுக்கு இலவசமாக மருத்துவ முகாம் அமைத்து உதவினார். சுதந்திரம் குறித்து கேப்டன் லக்ஷ்மி சாகலிடம் கேட்டபோது, சுதந்திரம் 3 வகைப்படும்: அரசியல் ரீதியான சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், சமூக சுதந்திரம். இந்தியா அரசியல் ரீதியிலான சுதந்திரத்தை மட்டுமே அடைந்திருக்கிறது என தன் தள்ளாத வயதிலும் தெளிவாக சொன்னதாக ஒரு நாளிதழில் குறிப்பிடப்படுகிறது. 1971 ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக பணியாற்றத் தொடங்கினார். கட்சி அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது. 1971 ஆண்டு வங்கதேச நெருக்கடி உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவுக்குள் வந்து கொண்டிருந்த அகதிகளுக்கு மருத்துவ முகாம்களை நடத்தி தன் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தினார் கேப்டன் லக்ஷ்மி சாகல். 1981 ஆண்டு ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் விமென்ஸ் அசோசியேஷன் என்கிற அமைப்பை நிறுவிய நிறுவன உறுப்பினர்களில் இவரும் ஒருவர். அதேபோல 1984 ஆண்டு போபால் நகரத்தில் ஏற்பட்ட விஷவாயு தாக்குதல் தொடர்ந்து அங்கும் மருத்துவ முகாம்களை நடத்தி தன்னால் இயன்ற உதவியை செய்தார். 1998 ஆண்டு கேப்டன் லக்ஷ்மி சாகலுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. கோழிக்கோடு பல்கலைக்கழகம் 2010 ஆண்டு அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியது. இப்பேற்பட்ட போராளி கடந்த 2012 வருடம் ஜூலை மாதம் 19 தேதி மாரடைப்பு காரணமாக செயல்பட முடியாமல் 2012 ஜூலை மாதம் 23 தேதி தன் 97வது வயதில் கான்பூரில் உயிரிழந்தார்.
உயிரிழப்பதற்கு ஒரு சில வருடங்கள் முன்பு வரை கூட தன்னுடைய மருத்துவமனைக்கு வந்து நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தவர் கேப்டன் லக்ஷ்மி சாகல். இவர் உயிரிழந்த பிறகும் அவருடைய உடலை தீக்கிரையாக்கவோ நல்லடக்கம் செய்யவோ இல்லை. அந்த மருத்துவர் தன்னுடைய உடலை கணேஷ் சங்கர் வித்யார்த்தி மெமோரியல் மெடிக்கல் காலேஜ் என்கிற மருத்துவக் கல்லூரிக்கு ஆய்வுக்கு தானம் செய்திருந்தார். கேப்டன் லக்ஷ்மி சாகல் அன்றும் இன்றும் என்றும் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிதான் கேப்டன் லக்ஷ்மி சாகல்.